மக்களே இதை பாருங்கள், மக்களே இதை பாருங்கள். இது வந்துட்டு பண்டத்து காரியம். நம்மகிட்ட வந்துட்டு இப்போ இருக்க குஞ்சுங்களுக்கெல்லாம் ஒன்றும் அறியத்தில்லை. இப்போ இருக்க சின்ன பிள்ளாருக்கு யாருக்குமே அறியத்தில்லை நண்பர்களே. இது வந்துட்டு குறைஞ்சது ஒரு 10 40 கொல்லம் 20 கொல்லத்துக்கு நேரத்து இது எல்லாம் பயங்கரமான இதாக. இதில் தான் நம்ம மிளகாப்பிடி அரைக்கிறது, எதாக இருந்தாலும் நமக்கு குழம்பு உண்டாக்குறது, கறி உண்டாக்குறது எல்லாத்துக்கும் இதாக. இப்போ யாருக்கு இது வேண்டாம். இப்போ எல்லாம் வந்து மிக்சி, குக்கரு இது போலையா பண்டத்து காரியம் போல் இல்லை காரியம் நண்பர்களே. இது வந்துட்டு குறைஞ்சபட்சம் இது ஒரு 100 கொல்லத்துக்கு மேலே உள்ள சாதனமாக இது. இது வந்து நான் ஒரு இடத்துல வந்து ஒரு சேச்சி உண்டாயிருந்தேன். ആ ചേച്ചിகிட்ட ചോദിക്കുമ്പോൾ இது வந்து உரலும் உழைக்கும் கூட உண்டுன்னு போனேன் என்னோட பறஞ்சு. அப்போ நான் அதை கண்டு உங்களுக்கு ஒரு நான் படம் காணிக்க வேண்டியதை எடுத்துருக்கேன் நண்பர்களே. இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் பிள்ளாருக்கெல்லாம் பறஞ்சு விடுங்க. நேரத்தையும் இது போல் நாங்கள் உண்டாயிருந்துடா போனேன். இப்போ இது போல் നിങ്ങൾക്ക് ஒன்றும் அறியத்தில்லை. இதை இப்போ காணும்போது நீங்கள் எந்த பிடி இட்டுதில்லடா மோனே. இது வந்துட்டு இந்த சாதனம் மாட்டுதுங்களே அவரோட பறஞ்சு மனசிலாக்குங்க நண்பர்களே. இதான் பண்டத்து காரியம் உரலும் உலக்கியும் கண்டோ. இது எப்படி இருக்குண்டு எங்கே இருக்குண்டு. ஓகே, இப்போ உள்ளவர்களை யாருக்கும் அறியத்தில்லை. இவர் வந்துட்டு அந்த காலத்து காரியங்களை நல்ல போல் இது சூதானமாக வச்சுருக்காரு. அவர் சூசிட்டு பத்திரமாயிட்டு வச்சுருக்குவார். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதை அங்கனை இங்கனை பொட்டிச்சு களைஞ்சு ஒன்றும் இல்லாத ரீதியில் கிடக்குவா. இப்போ இவர் அங்கனை இல்லை. இது பண்டத்து காரியம் உள்ளது வேணும். நம்ம பப்பையும் அம்மையும் போலையா இது நம்ம எந்த அம்மையும் அச்சனை உண்டாக்கி செய்ததா. அதுபோல் அவருடைய வியாபாரத்தமாக நான் வச்சுருக்காடா மோனேன்ட்டு அவர் என்னோட பறஞ்சு. அம்மே நானும் ஒரு பிராசம் நான் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்டேன். அது ஒரு யூடியூப் எடுத்து நான் வீடியோ எடுக்கணுமே அப்படின்ட்டு அவரோட நான் சோதிச்சுட்டு அவருடைய பரிகாரம் பண்ணிவிட்டு அவரோட சோதிச்சுட்டு கேட்டுட்டு நான் செய்யினது. இதை பாரு மக்களே. இதை பார்த்தாலே உங்களுக்கு அப்போ மனசிலாகும். ஆன்றா இது உரல். இது உரல் நண்பர்களே. இது உரல், இது உலக்க. இது தான் ஆட்டிக்கினது. இது போல் ஆட்டினதா இது கண்டோ. இது போல் ஆட்டின சாதனமாக இது தாளையும் இது மோல்லையும் இதை இட்டுட்டு இங்கே கடகடான்னு குறையுங்க. நான் காணிக்காவே காணிக்கா அப்போ மனசிலாகும். கண்டோ இது எங்கனையா கண்டோ. இது போல ஆட்டிக்கினது இது. அப்போ மிளகு வெடி எல்லாம் ஒன்றிச்சு, மல்லிப்பொடி, மிளகு வெடி, வத்தல் கத்தலை எல்லாம் ஒன்றிச்சு போட்டு இது போல் ஆட்டின சாதனம் நண்பர்களே. അങ്ങനെയാ ഇപ്പോൾ നിങ്ങളോട് മനസ്സിലാക്കുന്നത്. അടുത്ത ഒരു വീഡിയോவில் കാണും വരെ மீண்டும் ஒரு மற்ற வீடியோவில் காணிக்கான்னு பாருங்களே. வணக்கம், குட் பாய், வணக்கம், பாய், நமஸ்காரம்.